ஓகேவா தெரியுதா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விழாக்கோலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னென்னா நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆதரவு பண்ணுறீங்க. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் லேடிஸ் கிட்ட பிடிக்கலைங்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாளாக சேனல் வச்சுருக்கனால ஏறவே இல்லையா, அதான் சரி ஏதாவது மாற்றி பண்ணி பார்க்கலாமேன்னு சொன்னால் சரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு 4 நாளாக வந்து நாங்கள் வீடியோ பண்ணலை. ஏன்னு கேட்டால் நம்ம சேனல் ஓனர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா என்னை ரொம்ப வேலை வாங்குறேன், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சும்மா யதார்த்தமாக சொன்னாங்க. சரி எதை சும்மா சொல்லுவாங்க போலன்னு பார்த்தா நான் வேலைக்கு போயிட்டேன்னா சரி சொல்லி ஃபோன் பண்ணி அம்மாட்ட கேட்டால் என்னம்மா பாப்பா எழுந்திரிச்சான்னு கேட்டால் அவங்க காலையிலே எழுந்துச்சி ஊருக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஆஹா சரி ரைட்டு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நானும் ஒரு 4 நாளாக மன வருத்தமாகவே வீடியோ போடவே இல்லையா. சரி என்னடா பண்ணுறது, எப்பயாவது சேனலை முன்னேற்றி ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய வேகத்தோடவும் துடிப்போடவும் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ நான் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு வரேன். பட் நீங்கள் நார்மலாக பார்க்குற கெட்டப்லாம் இல்லை. ஸோ இப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன். ஓகே வாங்க பார்க்கலாம். குளிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே குளிச்சுட்டு வந்துட்டேன். இனிமேல் என்ன பண்ணலாம், இனிமேல் வந்து சரி இது வந்து இப்போ விளையாட போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. சரி பசங்களை பார்க்கலாம் விளையாட்டு வந்துட்டாங்களான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுதான் எங்கள் கிரவுண்டு. ஸோ பசங்க வந்து இன்னும் வரலை. அப்போ இந்த இப்போ இருக்கிற நேரத்தை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம் சொல்லு பாப்பா. இப்போ எல்லோரும் வந்து இப்போ சும்மா இருக்கிற நேரத்தை என்ன பண்ணலாம், ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஏதாவது செஞ்சு தருவீங்களா? ஸோ உஷா இல்லாதனால நம்ம வந்து எங்கள் விருப்பம்தான். கிச்சன் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு இது பண்ணாங்க, அது வாழைக்காயை பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கான்னு தெரில சிப்ஸு பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பச்சி அதுக்கு முதல் நாள் வந்து கொள்ளு ரசம் செய்யணும், அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. பட் வீடியோ போடணும்னு வச்சா முடியலை. இப்போ என்ன ரெடி பண்ணிக்கிங்க, முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்துட்டாங்க. அதனால் இப்போ போயிட்டு நாங்கள் எதாவது பண்ண போனால் அவங்ககிட்ட தான் கேட்டால் தான் தெரியும். என்னடா வறுக்கிறாங்க இவங்க? ஓஹோ நம்ம இப்போ வந்து கோதுமை மாவை வறுக்கிறோம். வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம். கோதுமை வறுத்து வச்சுருக்கோம், முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னோட அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, தன்சிகா வந்து இப்போ திண்டுவாங்க. வாங்க இது பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து வெல்லத்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்க போகிறேன், ஸ்லைஸ் மாதிரி. இப்போ நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கிறோம், வெல்லத்தை எடுத்து மிக்சியில் போட போகிறோம். ஸோ நாங்கள் செய்ய போகிற ஐட்டத்தை கடைசியாக தான் சொல்லுவோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டே வாங்க. என்ன செய்யணும்னு நீங்கள் இன்னும் ஜட்ஜ் பண்ணியிருக்கணும் வேணா. பட் எனக்குமே வந்து அவங்க சொல்ல தான் செய்கிறேன். ஸோ அவங்க வந்து வீடியோவில் வரமாட்டாங்களாம், அதனால நானே எடுக்கிறேன். ஓகே யாரோட உரிமையும் நம்ம தட்டி வைக்கிறதில்ல, நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க. இப்போ மிக்சி எடுத்துக்கிறோம், ஜாரில் இருக்கிறோம் மிக்சி. அது இது வேற மிக்சி போடுறது. ஓகே அது சேர்ந்துருச்சு. ஸோ இது வேற மிக்சியோடது. பட் ஆனால் வேற மிக்சி தானே இது, இதானா இதோடதா? அது கிடையாது, பக்கத்துல உள்ளது. டிசைட் பண்ணிட்டோம். செம்மையா மாறிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். இப்போ தைக்கிறாங்க வைங்கம்மா. ஓகே நாங்கள் இதில் தான் செய்ய போகிறோம். ஓகே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வா. போதும் போதுங்க போதுங்க. இங்கே போதும் விடு, கம்மியாக போட்டோம். கலக்கிட்டு
தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பு நல்லா எரிக்கணும். ஸோ இதில் எரிக்க முடியாது, கேஸு ஒரே ஃப்ளேம் தான். ஓகே ஓகே. தண்ணி பாருங்க கொதிக்குதுங்களா? கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கோதுமை ரவை அதை வந்து கொட்டுறோம். ஆஹா சுடுதே. அவஸ் ஓகே. இதுதான் கைடர் ஸ்பூன் வந்து. நாங்கள் செய்கிறது வந்து வீட்டில் ஒரு ரெஸ்ட் டைம் அதிகமாக இருக்குங்கள, நமக்கு போர் அடிக்கனாலே வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டா அந்த பொழுது கழியும் அப்படின்னா சாப்பிட்றது தான் எங்களுக்கு பொழுது கழியும். இது வந்து எனக்கு வந்து மாஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, இதுக்கு ரவை கோதுமை ரவை போட்டதுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என் அசிஸ்டண்ட் இப்போ வந்து வெளியே போயிட்டாங்க. தண்ணி அருமையாக கொதிச்சிருச்சு. ஸோ ஃப்ளேம் வந்து இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது. நாங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆயா ஜாலியாக இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி முடியும். ஓகே, தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் அது இப்போ வரப்போ போகுது. இப்போ அடுத்து என்ன, முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் பண்ணுமா? ஓகே. ஒரு பெரிய ஒன்று மிஸ் பண்ணப்போ தெரிஞ்சோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி தூள் பண்ண வெல்லத்தை போட போகிறோம். ஆமாம். ஸோ இது நாங்கள் வந்து ஒரு குத்துமதிப்பாக தான் செய்கிறோம். ஸோ போதுமான இனிப்பு. ஓகே, எங்களுக்கு அளவு தெரியல, நாங்கள் செஞ்சால் போதும்னு வச்சுருக்கோம். ஸோ இது டைம் பாஸ் உணவு தானே, அதனால் செஞ்சிட்ருக்கோம். இப்போ என்ன வந்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாதாமும் நெய்யில் வறுக்கப்பட்ட பாதாம், திராட்சை, உலர் திராட்சை ரெடியாக இருக்குது. அதை எப்போ போடணும்? ஆமாம். இது வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் பிடிக்கின்றது. அடி பிடிச்சிச்சுன்னா நம்ம செஞ்சது வேற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளேமை வந்து லேசாக குறைச்சிக்கிறோம். ஓகே, கோதுமை ரவா நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணலாமா? ஏன்? இதை வந்து இன்னும் தூள் தூளாக மாற்றி போடலாம், போட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை போட்டோம். பாதாம் அண்ட் உலர் திராட்சை, நெய்யில் வறுக்கப்பட்ட பாதாம் உலர் திராட்சை. இதில் இன்னும் ஒரு பார்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது, அது போடணும். என்னது? ஏலக்காயா? ஓகே, ஏலக்காய் போடணுமா? ஏலக்காய் எங்க? ஓகே, இதுதான் ஏலக்காய். இதை வந்து ஆக்சுவலாக பொடி பண்ணி போடலாம், நம்ம இப்படி போடுறோம். இப்படியே போடுறோன்னா இது வந்து நம்ம அப்படியே எடுத்து வீசிடுவோம். இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக இதை போடுறோம். வா, மிக அருமையாக வந்து விட்டது. இப்போவும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம வந்து வீட்டில் இருக்கிறப்போ செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ மைதாவில் செய்கிறத விட கோதுமை ரவையில் செய்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது தான். இப்போ அழகாக எடுத்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாமா? மிக அருமையாக செஞ்சாச்சு கேசரி. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து தன்சிகா வாங்க. இது சூடாக இருக்குது. சூடாக இருந்து நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாது, ஏன்னா நாக்கெல்லாம் சுற்றும்லாம் இல்லையா. இவங்க பேர் தான் தன்சிகா, இவங்க தான் என்னோட உதவியாளர். எனக்கு இதெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தது ரித்திஸ்ரீ, எங்கள் பெரிய பாப்பா. அவங்க வந்து கேமரா ஷூட்டிங்கில் இருக்காங்க. இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு தான் சாப்பிட போகணும். ஸோ அதனால் இது ஆறட்டும். பசங்க வந்துட்டாங்க, நானும் விளையாட போகிறேன். அவங்களுக்கு டைம் பாஸா, எனக்கும் டைம் பாஸா.